ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி திருநாயமீனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ஸோ ரொம்ப அழகாக திருக்கட்சி நம்பி பெருமாள் கிட்ட பேசின்னு இருக்கார். பெருமாள் அவருக்கு எல்லாம் ஒன்றொன்னா அழகாக பேசி அவருக்கு எல்லாம் சொல்லின்னு இருக்கார். சில நாள் இன்னைக்கு புளியோதரையில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு வரோம். சில நாள் அக்கார அடிசலில் வெல்லம் ரொம்ப துக்கலாக போட்டிருந்தா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட திருக்கட்சி நம்பிக்கிட்ட சொல்லுவாளாம். அவர் கூட பெருந்தேவி தாயாரும் பேசுவாளாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் இந்த திருக்கட்சி நம்பி கிட்ட அப்படி அழகாக பேசி 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 அவளுக்கு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷமாக திருக்கட்சி நம்பிக்கிட்ட பேசுறது. அப்பேற்பட்ட பாக்கியம் திருக்கட்சி நம்பிக்கை. ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜருக்கு இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, வந்ததுக்கப்புறம் அவருக்கு தோணித்தான் நம்ம திருக்கட்சி நம்பியை நம்ம குருவாக ஏற்றுன்றணும் அப்படின்னு தோன்றதான். அப்படி தோணின உடனே அவர் கேட்குறாராம், நீங்கள் நீங்கள் எனக்கு குருவாக இருக்கேளா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாராம், நான் வைஷ்யன், நீனோ பிராமணன். வைஷ்யன் பிராமணனுக்கு குருவாக இருக்க முடியாது. அது ஒரு அபச்சாரம் ஆகிடும். அதனால் அந்த அபச்சாரத்தை நான் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே ராமானுஜர் சரின்னு வந்துடுறாராம். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாராம், அந்த காலத்துலலாம் இந்த பெரியவாலாம் சாப்பிட்ட இலையில் உச்சிஷ்டம்னு இருக்கும். தட் இஸ் இல்லை மிச்சம் இருக்கிறது சாப்பிட்டா அவளுக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, அந்த அனுகிரகம் கிடைக்கும், அந்த குருவோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு பேர் உச்சிஷ்டம்னு சொல்லுவாள். இவர் நினச்சாரா நம்ம திருக்கட்சி நம்பியை நம்ம ஆற்றுக்கு கூப்பிட்டு நன்னா தளிகையெல்லாம் பண்ணி பரிமாறி அந்த உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். சரி நினச்சிட்டு அவர் சொல்கிறாராம், நீங்கள் நாளைக்கு எங்கள் ஆற்றுக்கு நீங்கள் ஆகாரம் சாப்பிட்ணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாராம் திருக்கட்சி நம்பிக்கிட்ட. அவரும் ஒத்துண்டு கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுறாராம். மறுநாள் என்ன ஆறுதான், ராமானுஜரோட மனைவி கிட்ட இதெல்லாம் நல்லா தளிகையெல்லாம் பண்ணி வை, நான் போய் கூட்டின்னு வரேன் திருக்கட்சி நம்பியன்னு சொல்லிவிட்டு அவர் வரதர் கோவிலுக்கு ஒரு வழியாக அவர் போகிறார். திருக்கட்சி நம்பி வரதர் கோவில்லேருந்து இன்னொரு வழியாக இவ வீட்டுக்கு வந்துடுறார். ஸோ இவ ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே இல்லை. இவர் தேடின்னு போயிருக்கார், அவர் இன்னொரு வழியாக இவாத்துக்கு வந்துடுறார். வந்த உடனே அவர் என்ன பண்ணுறார், அதுக்கு முன்னால் என்ன ஆகுது, பெருமாள் இந்த விஷயம் திருக்கட்சி நம்பிக்கிட்ட கேட்குறார். என்ன இன்னைக்கு பாகவத போஜனமோ பயங்கர பலமான சாப்பாடோ, கோவில் போஜனம் வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டேளோ அப்படின்னு கேட்குறார். உடனே திருக்கட்சி நம்பி சொல்கிறார், இல்லை இளையாழ்வார் அவள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா, அதனால சரி நானும் ஒத்துண்டு நான் போயிட்டு வரேன்னொடனே பெருமாள் சொல்கிறாராம், அவர் எதுக்கு கூப்பிட்டா தெரியுமா உனக்குன்னு. இல்லையே சுவாமி எனக்கு தெரியாதுன்னொடனே, உன்னை உன்னோட இலையில் உச்சிஷ்டத்தை சாப்பிடணுன்றதுக்காக கூப்பிட்ருக்கார். அவரை சாதாரணமாக நீ நினைக்காத, ராமானுஜர் யார் தெரியுமான்னொடனே அவர் உடனே இல்லை சுவாமி எனக்கு தெரியாதுன்ன உடனே அவர் சொல்கிறாராம், அவர் சாக்ஷாத் ஆதிசேஷனாக இருந்து திரேதா யுகத்தில் லக்ஷ்மணனாக இருந்து துவாபர யுகத்தில் அழகாக பலராமனாக இருந்து கலியுகத்தில் இப்போ ராமானுஜராக வந்திருக்கார். அந்த ராமானுஜர் தான் இவர் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ போய் சாப்பிடப்போ அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுப்பிட்டு அப்போ தான் இவர் கிளம்பி வரார் ராமானுஜர் வீட்டுக்கு. இந்த பக்கம் வரார். அங்கே ராமானுஜர் இன்னொரு வழியாக போயிட்டு இவரை பார்க்கல. அதுக்குள்ளே இவர் வீட்டுக்கு வந்த உடனே அவரோட மனைவி சொல்கிறானா, அவர் உங்களை தேடி இருந்து தான் கோவிலுக்கு போயிருக்கார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர் வந்துடுவாருன்ன உடனே இவர் சொல்கிறானா, இல்லை எனக்கு கோவிலில் நிறைய கைங்கரியம் பாக்கி இருக்குது, அதனால எனக்கு சீக்கிரமாக போகணும், நீங்கள் என்ன தளிகையாக இருக்கோ எனக்கு அதை போடுங்கன்னு சொன்ன உடனே மனைவி சொல்கிறாளாம், சரி ஓகேன்ட்டு திண்ணையிலே அவாத்து வாசலில் இருக்கிற திண்ணையில் உட்கார வச்சு இலையை கொண்டு பரிமாறுறாளாம். இவரும் ஒரே சந்தோஷமாக சாப்பிட்றாராம். கண்ணில் அப்படியே ஆனந்த பாஷ்பம் அழியறதான். அழகாக சந்தோஷமாக சாப்பிட்றாராம்.
சாப்பிட்டுட்டு இவரே அந்த இலையை எடுத்து தூக்கி போட்டுட்டு இவர் கிளம்பி போயிடுறான், கையெழுமின்னு போயிடுறாராம். ராமானுஜர் இந்த விஷயம் ராமானுஜரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்த விஷயம். ஏன்னா அவர் சந்நியாசம் வாங்கினத்துக்கு காரணமாக இருந்தது இது ஒரு ஒன் ஆஃப் த விஷயம். இதை நான் அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறதான் அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி கிளம்பிட்டாரேன்ட்டு. ஸோ ராமானுஜருக்கு திருக்கட்சி நம்பி மேலே அப்படி ஒரு அபிப்பிராயம் அண்ட் அவ்வளோ ஒரு அபிமானம் அவர் மேலே. ஸோ இதெல்லாம் தான் பெண் பிள்ளை சொல்லின்னு இருக்கா. இப்போ கூட இந்த உச்சிஷ்டம் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, புதுக்கோட்டையில் கோபாலகிருஷ்ண பாகவதர்னு ஒருத்தர் இருக்கார். வருஷம் அவாத்தில் நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப அழகாக கொண்டாடுவா அவா. அப்போது வர பாகவதர்கள்லாம் எல்லாருமே என்ன பண்ணுவாலும் அங்கே எல்லாம் அந்த பெரிய வாழலாம் உட்காந்து சாப்பிட்ட உடனே பாகவதர்கள்லாம் கூப்பிடுவாளாம் அந்த நரசிம்ம ஜெயந்திக்கு. அவர்லாம் அவள்லாம் உட்காந்து சாப்பிட்ட உடனே அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், அழகாக அங்க பிரதட்சணம் பண்ணுவாளாம், அந்த இலை மேலே அங்க பிரதட்சணம். ஏன்னா அப்படி அந்த எச்சல இலையில் உடம்புல எல்லாம் ஒட்டித்துன்னா உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும், மனம் சுத்தி ஆகிடும், உடல் சுத்தி ஆகிடும் அப்படின்ற ஒரு இது ஐதீகம். இன்றைக்கி கூட அந்த இடத்துல இது நடந்துட்டுருக்கு, விசேஷமாக இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கா. ஸோ அந்த மாதிரி அந்த உச்சிஷ்டம்ன்றது இந்த காலத்துலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட உடனே ஹஸ்பண்ட் சாப்பிட்ட அந்த எச்சல் இலையிலேயே தான் ஒய்ஃப் எல்லாம் சாப்பிடுவா. சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கா, தட் இஸ் வெரி குட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம அதனால் எச்சையில் சாப்பிட்றோமேன்றது கிடையாது, அது அவ்வளோ சிரேஷ்டம், அது பேர் உச்சிஷ்டம். அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் தான் பெண் பிள்ளை அழகாக ராமானுஜர்கிட்ட யார் அனுபவித்து அவர்கிட்டயே அவரை பற்றி விஷயங்கள் அவர்கிட்டயே சொல்கிறது. அழகாக சொல்கிறாளா, ராமானுஜர் அப்படியே ஆனந்தமாக கேட்டுருக்காராம். ஏன்னா அவருக்கு திருக்கட்சி நம்பி ரொம்பவே அவ்வளோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். அதனால் அவரை பற்றி பேசின உடனே எப்படி கொஞ்சலமாக பேசுறது பாரு, எப்படி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறாராம் அந்த பெண் பிள்ளையை பற்றி. நிறைய பேருக்கு திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை தெரியறதோ இல்லையோ, நிறைய பேருக்கு ஆனால் திருக்கோளூரில் இருந்த இந்த பெண் பிள்ளையை தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக 81 வாக்கியங்களை சொல்லி எல்லாருக்கும் ஞானோதயம் பண்ணி வச்ச அந்த பெண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை தான் விஷயத்த சொன்ன உடனே அவள் சொல்கிறாளாம், இந்த மாதிரி பெருமாள் பேசணும், நான் போய் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணி பெருமாள் என்கிட்ட பேசணும், அப்படி திருக்கட்சி நம்பியார் போல் நான் ஏதாவது நினச்சேனா சுவாமி, அப்படியெல்லாம் அடியாள் பண்ணவே இல்லையே சுவாமி, அடியாள் ஒரு முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கிடந்தா என்ன வயலில் கிடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படிங்கிறாளாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொன்னோடனே ராமானுஜர் அப்படியே அசந்து போகிறாளாம், எப்படி கம்பேரிசன் பண்ணிக்கிறா பர் பக்தியில் அவளை அப்படின்னு. இப்போ கூட ராமானுஜரோட இந்த வரதர் கோவில் இருக்கு இல்லையா, காஞ்சி வரதர் கோவிலுக்கு ஜஸ்ட்டு பின்னால் உடையவர் திருமாளிகை அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே தான் ராமானுஜரோட இல்லம்லாம் இருக்குது, அவர் வாழ்ந்த வீடு இருக்குது. அண்ட் அங்கே ராமானுஜரோட ஜீவ சமாதியும் இருக்குது. தட் இஸ் அப்படியே ராமானுஜர் உட்காந்துருக்கா மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ராமானுஜரோட ஜீவ சமாதி உட்காந்துருக்கிற போஸ்டில் இருக்குது. நம்ம அங்கே போய் நின்று நம்ம பேசினோன்னா அவர் அழகாக நம்மளோடையும் பேசுவார். நீங்களும் பேசுங்களேன். எப்போ நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னாலும் மறக்காமல் உடையவர் திருமாளிகையை போய் தரிசனம் பண்ணி ராமானுஜர்கிட்ட நீங்களும் பேசுங்க. அவர்கிட்ட எல்லா கேள்வியும் கேளுங்க, உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.